சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி என்னென்ன டிஷ் செஞ்சுக்கிறோன்னு பார்க்கலாமா? மட்டன் கைமா குழம்பு மசாலா அரைச்சி வச்சது, அதுக்கப்புறம் மண்ணீரல் பெப்பர் ஃப்ரை, கொட்டை ரசமும் வேக வச்ச கொட்டை சுண்டலும், முட்டை கிரேவி. இது ஹஸ்பண்ட் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு செப்பரேட்டாக முட்டை கிரேவி. அதுக்கப்புறம் பாம்ப்ளெட் ஃபிஷ்ஷில் சாம்பாரும் மசாலா தடவி வச்சு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கணபதி நம்ம கர்ஜிக்காய் செஞ்சுருந்தோம் இல்லையா, அந்த பூரணம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் மைதா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கினேன். ஒரு 1/2 hour விட்டுட்டு முதல்ல நான் எல்லாத்தையும் திரட்டி அடிச்சுக்கினேன். அதுக்கப்புறம் ப்ரெஷரில் போட்டு நம்ம சைடில் கொஞ்சம் தண்ணி தொட்டு ப்ரெஸ் பண்ணால் அது ஆயிலில் போடும்போது ஓப்பன் ஆகாது. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 எண்ணெய் காஞ்ச பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கர்ஜிக்காய் கிறிஸ்பியாகவும் இருக்கும். 1 month வரைக்கும் சாப்பிட்லாம். கிறிஸ்பியாகவே இருக்கும், எதுவும் ஆகாது. ஸோ இப்போ எல்லாம் சுட்டாச்சு. இது ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஓகே பாய்.